ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கொய்யா இலையில் டீ போட்டு குடிச்சு பாருங்கள். இதில் அவ்வளவு நன்மைகள் இருக்குங்க. இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கொய்யா இலை டீ போட்டு குடிக்கிறதுனால உடலில் பல பிரச்சனைகள் குணமாகும். கொய்யா இலை டீ குடித்தா கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான நன்மைகள் பற்றி தான் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு, கொய்யா இலையில் விட்டமின் பி, விட்டமின் சி, கால்சியம், இரும்புச்சத்து, புரதம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குது. கொய்யா இலையிலேருந்து தயாரிக்கிறோம்ல, இந்த டீயை குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? கொய்யா இலை டீ குடிக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் நிறைய இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த சத்துக்கள் தான் ரொம்ப அவசியமானது. நீங்கள் கொய்யா இலை டீயை அடிக்கடி குடிக்கிறப்ப அது பருவ காலத்தில் வரும்ல, அந்த சளி, காய்ச்சல், இருமல் இதெல்லாம் வராமல் தடுக்கும். வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ்களை எதிர்த்து போராடுற அளவுக்கு நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கும் கொய்யா இலை டீ அப்படிங்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இந்த கொய்யா இலை டீயை குடிக்கிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் பல வகையான நொதிகள் இருக்குது. செரிமானத்தின் போது ஏற்படுள்ள அந்த கார்போஹைட்ரேட்டுகளை இது குளுக்கோஸாக மாற்றுது. இதோட நுகர்வு இருக்குல்ல, அது ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சுருக்கோம். நீரிழிவு நோயாளிகளுக்கு அதனால தான் இது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்குது. இருந்தாலும் உங்களோட சுகர் லெவல் எவ்வளவு அப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியாதுல்ல. அதனால் நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொய்யா இலை டீயை குடிக்கிறது செரிமான ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதில் இருக்கக்கூடிய கூறுகள் இருக்குல்ல, இது செரிமானத்தை மேம்படுத்துது. இதோட நுகர்வு இருக்குல்ல, இது வாயு, அஜீரணம், அமிலத்தன்மை இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு தரக்கூடியதாக அமையும். உங்களுக்கு கொலஸ்ட்ராலை கட்டுக்குள் வைக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கா? அப்போ கொய்யா இலை டீ உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகள் ஃப்ரீ ரேடிக்கலால் ஏற்படுள்ள அந்த சேதத்துலேருந்து நம்மளை பாதுகாக்க உதவுது. உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்போட அளவை குறைக்குது, நல்ல கொழுப்போட அளவை இன்க்ரீஸ் பண்ணுது. இதனால கொழுப்பு கட்டுக்குள் வர ஆரம்பிக்கும். இதயம் தொடர்பான நோய்களோட அபாயத்தை கூட நீங்கள் குறைச்சிக்கலாம். நீங்கள் உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறீங்களா? கொய்யா இலை டீயை குடிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நன்மை தரக்கூடியதாக இருக்கும். உடலில் கார்போஹைட்ரேட்டுகள் உறிஞ்சப்படுறதை தடுக்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய கலவைகள் இருக்குல்ல, இது உடம்புல சர்க்கரை, கலோரிகளோட அளவை அதிகரிக்காது. அதனால் ஈஸியாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். கொய்யா இலை டீயை நீங்கள் குடிக்கிறப்ப தேவையற்ற நொறுக்கு தீனிகளை சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் கூட வராது. வயிறு நிரம்பிய உணர்வு இது தரும். அதனால் ஜங்க் ஃபுட்டு, ஸ்நாக்ஸு அப்படிங்கிற சாப்பிட்றத எண்ணம் வராமல் இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் உடல் எடையை குறைச்சிக்கலாம். குடல் புண், வாய்ப்புண் இதெல்லாம் ஆற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொய்யா இலையில் டீ போட்டு குடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொய்யா இலை டீயை நீங்கள் குடிக்கிறது உடலுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களோட தலைமுடிக்கும் ஆரோக்கியத்தை தரும். முடி உதிர்வை குறைச்சி உங்களோட முடியை நல்லா ஸ்ட்ராங்காகவும் திக்காகவும் வளர்க்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளவு ஆரோக்கிய நன்மைகளை தரக்கூடிய கொய்யா இலை டீயை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஒரு பாத்திரத்தில் 4லேருந்து 5 கொய்யா இலைகளை சேர்த்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி பாதியாக, அதாவது 1 டம்ளர் அளவு சுண்டுனதும் வடிகட்டி வெறும் வயிற்றில் குடிக்கணும். உங்களுக்கு சுவைக்காக தேன் வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் ஜீனி, ஒயிட் சுகர் சேர்க்கக்கூடாது. நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம், தேன் இது மாதிரி சுகருக்கு நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். குறிப்பு: நாள்பட்ட நோய்களுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு இந்த கொய்யா இலை டீயை எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் கொய்யா இலை வச்சு ஒரு டீ எப்படி போடுறது, இது என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள்லாம் தருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு அதிக செலவெல்லாம் ஆக போகிறதில்ல. அதனால இந்த டீயை குடித்து பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம முன்னோர்கள்லாம் இந்த டீயை தான் பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க. நீங்களும் இந்த டீயை குடிக்க போகிறீங்க இல்லை குடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா
நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.